ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த எடிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பிளாக் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் எப்படி கேலரியில சேவ் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோல அதை பத்தி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ப்ராப்ளம் வரும். ஆனா அதுக்கு பதிலா என்னோட டெலகிராம் ஐடி நான் காமிக்கிறேன். இந்த வீடியோல மறக்காம ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாம டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மேல சர்ச் பண்ணி நீங்க இதை டைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். யாருக்கா இருந்தாலுமே கரெக்டா ரிப்ளை பண்ணுவேன். மெயில் ஐடியும் நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த வீடியோல ஷோ ஆகுது பாத்தீங்களா, அந்த மெயில் ஐடி கரெக்டா டைப் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு மேல பிளாங்க்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங் ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங்குமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்குள்ள கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் ஒரு 2 செகண்ட் மியூசிக் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்டா அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃப்ரண்ட்ல கொண்டு வச்சிருங்க. மியூசிக் கரெக்டா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் 2 செகண்ட் மியூசிக் அதுக்கப்புறமா உங்களுக்கு லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். கரெக்டா வந்துச்சுன்னா எண்டிங்ல உங்களுக்கு சாங் பிளே பண்ணி பாருங்க. எந்த இடத்துல லிரிக்ஸ் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிருங்க. இப்போ அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வச்சு எண்டிங்ல இருக்கிறத கரெக்டா இந்த இடத்துல ஸ்பிளிட் பண்ணி அப்படியே எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் நீங்க குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஃபாண்ட், தமிழ் ஃபாண்ட் லிரிக்ஸும் குரோம்லயே இருக்கும் அந்த சாங் லிரிக்ஸ். அதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கூகுள்ல நீங்க தமிழ் ஃபாண்ட் அந்த டிரான்ஸ்லேட் தங்கிலீஷ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நீங்க அப்படியே மாத்தி வச்சுட்டு நீங்க டைப் பண்ணா தமிழ்ல வர மாதிரி செட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இதுல எப்படி ஃபாண்ட் ஆட் பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்ப இங்கிலீஷ் ஃபாண்ட் ஆட் பண்ணி இதை கரெக்டா கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு நான் ஸ்டார்டிங்ல 2 செகண்ட் மியூசிக் இருக்கும்ல அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை. அதுக்கப்புறமா இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு சாங் பிளே பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்டா எல்லாமே சாங் பிளே பண்ணி பார்த்து ஸ்பிளிட் பண்ணி எடிட் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ எண்டு கொடுத்து நிற்பீங்களா, அப்பவே அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்பிளிட் பண்ணிருங்க எல்லாமே கரெக்டா. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் லிரிக்ஸை என் ஃபிங்கர்ல டபுள் டேப் பண்ணா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஜிபோர்ட்ல டிஃபால்ட்டா எல்லாரோட ஜிபோர்ட்லயும் தமிழ் ஃபாண்ட் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணா தமிழ்ல வர மாதிரி, இல்ல தமிழ்ல டைப் பண்ணா தமிழ்லயே வர மாதிரி எல்லா போன்லயும் இருக்கும். நான் தங்கிலீஷ்ல வர மாதிரி செட் பண்ணிட்டேன். அப்படி இல்லை இது கஷ்டமா இருந்துச்சுன்னா குரோம்ல தமிழ் சாங் லிரிக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா அதுலயே லிரிக்ஸ் வரும். நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா போதும். ஆனா பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஷார்ட்ல ஃபாண்ட் அந்த தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணாதான் அந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு சொல்றேன். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா சென்டர்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல ஆட் ஆயிரும். தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்க்கு கீழே தமிழ் இங்கிலீஷ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் இல்லை. ஆனா ஆல் மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன், அது ஜிப் ஃபைல கொடுத்துருப்பேன். அதுக்குள்ள பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இடையில நான் சொல்லியிருப்பேன் அது 4 டிஜிட் தான். அதை போட்டீங்கன்னா நீங்க பாஸ்வேர்டு ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை டிக் மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. மேல ஹோம் ஆப்ஷன் இருக்கு, இதை கொடுத்தீங்கன்னா இன்ஷார்ட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணதை ஆட் பண்ணிக்கங்க. PIP ஆப்ஷன் கொடுத்து இந்த கலர்ஃபுல் வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். உங்ககிட்ட வேற என்ன கலர்ஃபுல் வீடியோ டெம்ப்ளேட் இருந்தாலும் PIP ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து மல்டிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல் லிரிக்ஸ் கிடைச்சிருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டு மேல எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஷார்ட்டோட மெனு பேஜுக்கு வந்துருங்க. நான் ஆல்ரெடி பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமா எடிட் பண்ணி வச்சிருக்கேன்.
இது வந்து லிரிக்ஸ் எடிட் தான். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி வந்து இதை நான் பண்ணி வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த எடிட் நான் எப்படி பண்ணேங்கிறது சொல்கிறேன். ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோக்குமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்களே வச்சுட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. நான் 3 பிக்சர் இந்த வீடியோக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பேன். 3க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு கொஞ்சம் டார்க்னஸாகவும் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஓரளவு 50% கம்மி பண்ணி வச்சிருப்பேன். மேலே இந்த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வெதர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே ஸ்னோன்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டேன். அகெயின் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கீழே ஜூம் எஃபெக்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருப்பேன். இது ஸ்லோ ஜூம். இப்போ மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸ்ல ஜூம் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்டர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா நல்லாவே 3% வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பீட் வர மாதிரி இருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு மட்டும் கிளிக் பண்ணி மேலே அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இன் அனிமேஷன்ல கொஞ்சம் லாஸ்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா அன்ஃபோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே டியூரேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்னோ வீடியோ டெம்ப்ளேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆல் மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே இன்னொன்று ஸ்டிக்கர் மாதிரி ஹார்ட் ஆட் பண்ணியிருப்பேன்ல, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்டான அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து கலர்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ், அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து அதுக்கப்புறமா இதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சிருங்க, கான்ட்ராஸ்ட் ஃபுல்லாக வச்சிருங்க, ஷார்ப்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லிரிக்ஸ் எடிட் வந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்களா, இதில் வந்து சாங் இருக்கும். 2 டைம் எக்ஸ்போர்ட் பண்ணனால அதோட கிளாரிட்டி கம்மியானாலும் இருக்கும். அதனால இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இதோட வால்யூம் கம்மி பண்ணிட்டு இதுக்கு மியூசிக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணீங்களோ அந்த சாங் வந்து கரெக்டாக லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.